நமஸ்காரம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பொதிகை மலை அடிவாரத்துல இருக்கிற சொரிமுத்தையனார் கோயில்ல தான் நான் இருக்கேன். இந்த பதிவுல நாம ஆடி அமாவாசை ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சொரிமுத்தையனார் யாரு, இந்த வரலாறுலாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல இருக்க போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சொரிமுத்தையனார் கோயிலுக்குள்ள நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா பரிவார வட்ட தேவதைகள் எல்லாருமே நம்ம பார்க்கலாம். இப்போ இவர் விநாயகர் கூட 2 யானைகள் இருக்கு. அதுக்கப்புறமா சங்கிலி பூதத்தனார், அதுக்கப்புறமா மொட்டையர். இவரை இங்க கருப்பசாமின்னு சொல்றாங்க. நீங்க நடுவுல பார்க்குற மரம் என்ன அப்படின்னா இலுப்பை மரம். இதை மணி விழுங்கி மரம்னு சொல்லுவாங்க. இதை பத்தின தனியா நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க பாதாள கண்டிகை, இவங்க கும்பாமணி. நம்ம கூட ராதாசுவாமி இருக்காரு, இந்த கோயிலோட பூசாரி. இவர்கிட்ட இந்த பரிவார வட்ட தேவதைகள் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லுங்களேன். அதுக்கு அடுத்து சங்கிலி பூதத்தார், மேலவாசல் பூதத்தார், மேலவாசல் சங்கிலி பூதத்தார். ஓகே. அதுக்கு பிறகு கருப்பசாமி, மொட்டையர் எல்லாம் கருப்பசாமின்னு சொல்லுவாங்க. பாதாள கண்டி அம்மன், பாதாள கண்டிகை அம்மன். அடுத்த கும்பாமணி சுவாமி. ஏன் இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க? இவங்கெல்லாம் யாரு? இது முதல் ஸ்தலம் இதுதான். சரி. அதுக்கு அடுத்தது சொரிமுத்தையனார் மூலவர் அவர் தான். சாஸ்தா குலதெய்வம் தெரியாங்க எல்லாருமே சொரிமுத்தையனார் தான் வணங்கிட்டு போவாங்க. இங்க இருந்து போனவர் ஐயப்பர், அவர் பிரம்மாச்சாரியா இருக்காரு. இவர் போர்ணபுஷ்கல அம்பானோட கல்யாண குளத்துல இருக்காரு. அதான் இந்த கோயிலோட ஒரு சிறப்பா இருக்கு. ரொம்ப திருவிழா ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு மிக்க நாள். இந்த சுற்று வட்டாரத்துல இருந்து எல்லா மக்களும் தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு வருவாங்க. ரொம்ப நன்றி. இப்போ நான் இங்க பின்னாடி இருக்கிறது மணி விழுங்கும் மரம். இது பாத்தீங்கன்னா இலுப்பை மரம் தான். இங்க பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்கும் நிறைவேறினதுக்கு அப்புறமாவும் மணியை இங்க கட்டுறாங்க. இங்க ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மணியை அந்த மரம் அப்படியே விழுங்குறதுனாலதான் இதுக்கு மணி விழுங்கும் மரம் அப்படிங்கிற பேர் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க தொட்டிலும் கட்டியிருப்பாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்க தொட்டிலும் கட்டியிருப்பாங்க. கைலாயத்துல சிவன் பார்வதிக்கு கல்யாணம் நடக்கிறத பாக்குறதுக்கு தேவர்கள் எல்லாருமே போனாங்களாம். அப்போ வடதிசையை நோக்கி போகும்போது தென் திசை மேலே இருந்தது. இதை சமன்படுத்துறதுக்காக சிவன் அகஸ்தியர் முனிவர் கிட்ட நீ உலகம் சமன்படுத்து அப்படின்னு சொன்னாரு. அப்போ வரும்போது தான் இந்த பொதிகை மலை கிட்ட வரும்போது இந்த இடத்துல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுல பூஜை செஞ்சுட்டே வந்தாரு. அப்போ அந்த லிங்கம் நாளடைவில் பூமிக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு அந்த இடத்துல மாடு மேய்ப்பாங்க இல்லையா, அப்போ மாடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது ஒரு 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 பர்டிகுலர் இடத்துல மட்டும் மாடு பால் சொரிஞ்சுட்டே இருந்துதான். இது என்னன்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த தோண்டினப்போ தான் அங்கிருந்து வந்தது தான் ஒரு சிவலிங்கம். அந்த சுவாமியோட பேரு மகாலிங்க சுவாமி. இந்த லிங்கத்தை பார்த்த உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் மன்னர் கேட்டது சொன்ன உடனே மகாலிங்க சுவாமியோட சேர்ந்து சொரிமுத்தையனாருக்கும் கோயிலை எழுப்பியிருக்காங்க. இந்த சொரிமுத்தையனாரை சாஸ்தாவா எங்க பாவிக்கிறாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அறுபடை வீடு இருக்கிற மாதிரியே சாஸ்தாவுக்குமே 6 இடம் இருக்கு. ஆரியங்காவு, அச்சன் கோவில், குலத்துப்புழை, பந்தளம், சபரிமலை. அதுக்கப்புறமா இங்க நமக்கு சொரிமுத்தையனார் அருள் பாலிக்கிறார். நம்ம சபரிமலைக்கு இருமுடி கட்டிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஐயப்ப பக்தர்களுமே இங்கே சாஸ்தாவை சேவிச்சுட்டு தான் அங்கே சபரிமலைக்கு போகிறதா ஒரு ஐதீகம். உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் யாருன்னு தெரியலனா அதை பற்றி கவலையே படாதீங்க. சொரிமுத்தையனாரையே நீங்கள் குலதெய்வமாக நினச்சி வழிபட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு சமமாக அது. மனசார என்ன வேண்டுனாலுமே நிறைவேற்றி கொடுக்குற சக்தி சொரிமுத்தையனாருக்கு உண்டு. கண்ணீர் மல்க சொரிமுத்தையனார்கிட்ட 2 நிமிஷம் முன்னாடி நின்று வேண்டினீங்கன்னா நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும். சொரிமுத்தையனார் சந்நிதிக்கு போகிற வழியில் பேச்சியம்மன், பிரம்மரட்சகி, சொடலமாட சுவாமி சந்நிதியும் இருக்குது. அதுக்கப்புறமா சொரிமுத்தையனார் பார்த்தீங்கன்னா பூர்ண புஷ்கல சமேதரா நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் இந்த சந்நிதியில் தரிசிக்கும் போது நம்ம சுவாமி தலையை கொஞ்சம் சாஞ்ச ரூபத்தில் இருப்பார். ஏன் அப்படி இருக்கார் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட குறையை தீக்கிறதுக்கு சுவாமி செவி கொடுத்து கேட்கதா ஐதீகம். அதனால தான் கொஞ்சம் சாஞ்ச வாக்கில் இருப்பார். சொரிமுத்தையனாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாய்,
குதிரை, யானை இந்த மாதிரி பல்வேறு விலங்குகள் எல்லாமே சேர்ந்து இருக்கும். சுவாமி வேட்டையாட போகும்போது இந்த வனப்பிரதேசம் அப்படிங்கிறதுனால எல்லாமே சேர்ந்து போகிறதா ஒரு ஐதீகம். சொரிமுத்தையனார் சந்நிதி பக்கத்தில் தான் மகாலிங்க சுவாமி சந்நிதியும் பக்கத்தில் சங்கிலி பூதத்தினார் சந்நிதியும் இருக்குது. இங்கே மக்கள் எல்லாமே அவங்களோட நேர்த்திக்கடனாக மாவிளக்கிட்டு அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. வணக்கம். நாங்கள் தென்காசி பக்கம் சிவராம்பேட்டையிலேருந்து வர்றோம். நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம். வந்து வருஷத்தில் ஒரு நாள் எங்களுக்கு குலதெய்வம் வந்து சங்கிலி பூதத்தார் ஐயாவுக்காக நாங்கள் சக்கரை பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி எப்பவும் வருஷம் வருஷம் வந்து கும்பிட்டுட்டு போவோம். நான் இப்போ நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா பட்டவராயன் சந்நிதிக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். முன்னொரு காலத்தில் பட்டவராயன் அப்படிங்கிறவர் வந்து செருப்பு தைக்கும் தொழிலை வந்து பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. பொம்மக்கா, திம்மக்கான்னு பேர். செருப்பு தைச்சிட்டும் இருந்தார், அதே சமயத்தில் மாடுகளையும் வந்து மேய்ப்பாராம். எல்லா கலைகளுமே அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு நிகழ்வில் அவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு எங்கள் கோயிலும் வந்து கட்டியிருக்காங்க. பக்தர்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்து நோய் இருந்ததுன்னா இங்கே வந்து ஸ்லிப்பர் கடை இருக்குது பக்கத்தில். அங்கேருந்து காலணிகளை வாங்கி இங்கே வந்து பட்டவராயன் சந்நிதியில் வந்து கட்டி விட்டுடுறாங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த செருப்புகள் எல்லாமே வந்து முள் குத்தி இருக்கும், அப்படி இல்லைன்னா தேஞ்சு போயிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பட்டவராயர் வந்து அந்த காலணிகளை அணிஞ்சு இந்த வனப்பகுதிகளுக்கு சென்று மாடு மேய்த்ததாகவும் அதனால தான் தேஞ்சிருக்கு, அதனால தான் அதில் முள் இருக்கிறதாகவும் ஐதீகம். ஸோ நம்மளோட குறைகள் எல்லாமே வந்து அவர் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த காலணிகளை அணிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையாக வந்து இங்கே சொல்கிறாங்க. அகத்திய முனிவர் தவத்தில் இருக்கும்போது சொரிமுத்தையனார் வந்து அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்த நாள் ஆடி அமாவாசை நன்னாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுமே இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்திட்டு போகிறாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் அவங்களோட குறைகள் எல்லாமே தீங்கி நன்மையே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.